கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7, 8, 10 ஆகிய வசனங்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனந்திரும்பலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, யோவான் ஸ்நானகன் இப்படியாக சொல்கிறார், வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அதிகால வேளையிலே தேவனிடத்திலிருந்து அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ளணும், வல்லமையை பெற்றுக்கொள்ளணும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும், குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். என்ன செய்யணும்? மனம் திரும்பி கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். தேவன் ஆசீர்வதிப்பார். மனம் திரும்பும் போது சமாதானம், மனம் திரும்பும் போது விடுதலை, மனம் திரும்பும் போது ஆரோக்கியம், மனம் திரும்பும் போது தீர்காயுசு. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். கர்த்தரிடத்துல வரும்போது நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, எனக்கும் தேவனுக்கும் நடுவுலே பாவம், அக்கிரமம், மீறுதல், துணிகரமான காரியம், துன்மார்க்கமான காரியம், அசுத்தமான காரியம், அருவருப்பான காரியம் எதெல்லாம் இருக்கு, இத முதல்ல பாவ மன்னிப்பு அறிக்கை செய்து விட்டு விடணும். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முதல்ல என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, எனக்கும் தேவனுக்கும் நடுவுலே ஏதாவது ஒரு சின்ன காரியம் இருக்கா என்பதை முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகள் செக் பண்ணி பார்க்கணும். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தடையா இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன? கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் ஏதாவது இருக்கா? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது நம்ம இருதயத்துக்குள்ளே என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் என் இருதயத்துக்குள்ள ஏதாவது இருக்கா? சில குடும்பத்திலே நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது இருக்கா? அத முதல்ல யோசித்து பார்க்கணும். வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கென்று ஏற்ற கனிகளை கொடுங்கள். தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? மனம் திரும்பி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு. ரட்சிக்கப்பட்ட புதுசுலே கையில பைபிள் எடுத்து எவ்வளவு நேரம் வாசிக்கிறோம், எப்படிலாம் பாவ மன்னிப்பு அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணணும். ஞானஸ்நானம் எடுக்கும்போது தேவனுடைய சமூகத்துல போய் நம்ம என்னெல்லாம் ஜெபம் பண்ணணும். ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்ம எப்படி இருந்தோம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகும்போது எப்படி இருக்கிறோம், வாக்குத்தத்தங்களை கேட்கும்போது எவ்வளவு விசுவாசத்தோடு நம்ம கேட்டோம். இன்னைக்கு காலையில நம்ம எப்படி இருக்கிறோம்? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்போது நம்ம எப்படி இருந்தோம்? பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம எந்த அளவுக்கு ஆர்வமா எப்படி இருந்தோம்? இன்னைக்கு காலவெளியில நம்முடைய இருதயத்தை தேவன் பார்க்கும்போது ஏதாவது சின்ன சின்ன காரியம், கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியம் இருந்தா உடனே தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணிச்சிடணும். ஆமாப்பா, இந்த காரியத்துல மட்டும் நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன், எனக்கு இதுல இருந்து ஒரு ரட்சிப்பு வேணும்ப்பா. நான் இந்த ஒரு காரியத்துல நான் விழுந்துட்டேன்ப்பா, நான் மறுபடியும் மனம் திரும்ப ஆசைப்படுறேன்ப்பா. மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க சொல்லியிருக்கிறீங்கப்பா, நான் இதுல தவறிட்டேன்ப்பா, நான் இன்னும் முழுசா கனி கொடுக்கலப்பா, நான் உமக்கு பிரியமானபடி நான் வாழலப்பா அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தும் போது தேவன் மன்னிப்பார்.
மனம் திரும்பும் போது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம், தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறோம், கிருபைகளை பெற்றுக்கொள்கிறோம். குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார், தேவன் இதயத்துள்ள சமாதானத்தை தருவார். அதிகால வேளையிலே இந்த செய்தி நம்ம கேட்கும்போது நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனி நம்ம வாழ்க்கையிலே இருக்கான்னு சொல்லி பரலோகம் கவனித்து பார்க்கும். மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போன ஒரு வாழ்க்கை இருக்கும்போது இஷ்டம் போல ஒரு வாழ்க்கையா இருக்கும். வேதம் சொல்கிறது, இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஒரு வீட்டில் ஒரு மாமரம் வைக்கிறோம், ஒரு கொய்யாக்கன்று வைக்கிறோம், ஒரு பப்பாளி வைக்கிறோம், ஒரு வாழைத்தாறு. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் கழிச்சு அதில் ஒரு பழம் எதிர்பார்ப்போம், ஒரு கனி எதிர்பார்ப்போம். பரலோகத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதை எதிர்பார்ப்பார் அப்படின்னா, ஆவிக்குரிய கனி நமக்கு இருக்கணும். ஆவிக்குரிய கனி இருக்கும்போது தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களிலே அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், ஆவிக்குரிய 9 கனி. ஆவிக்குரிய 9 கனி நமக்குள்ள இருக்கும்போது தேவன் பரிபூரணமாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால், அப்ப வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு, மிகுந்த கனி. அந்த மிகுந்த கனி கொடுக்கணும் அப்படின்னா முதலாவது அன்பு. அன்பு இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்கும். அன்பு இருக்கிற வீட்டுக்குள்ளே சந்தோஷம் கண்டிப்பா இருக்கும். அன்பு இருக்கிற வீட்டுல சமாதானம் இருக்கும். அன்பு இருக்கிற வீட்டுல நீடிய பொறுமையும் உள்ள இருக்கும். அன்பு இருக்கிற வீட்டுல தயவு உள்ள இருக்கும். அன்பு இருக்கிற வீட்டுக்குள்ள நற்குணம், நல்ல குணங்கள் இருக்கும். அன்பு இருக்கிற வீட்டுக்குள்ளே விசுவாசத்தோடு இருப்பாங்க. அன்பு இருக்கிற வீட்டுக்குள்ளே சாந்த குணம் இருக்கும். அன்பு இருக்கிற வீட்டுக்குள்ளே இச்சையடக்கமும் இருக்கும். ஆவிக்குரிய 9 கனியும் உள்ள இருக்கும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்புள்ள ஆவிதான் கொடுத்திருக்காரு. அன்பை ஊற்றி இருக்காரு. ரோமர் 5:5 அழகா எழுதப்பட்டிருக்கு, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு கூறும்போது தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். யாக்கோபு 2:8 அழகா எழுதப்பட்டிருக்கு, உன்னை போல பெருனை நேசி, ராஜரீக பிரமாணம் நிறைவேற்றினால் நன்மை. அப்ப நம்ம அன்பு கூறும்போது நம்ம நன்மை செய்யறோம். அப்போஸ்தலர் 10:38 அழகா எழுதப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து நன்மை செய்யறவர் சுற்றி திரிந்தார், அன்பு கூர்ந்தார். பூமியிலே இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வாழ்ந்த காலத்திலே அன்பு கூர்ந்தார், நன்மை செய்தார். பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். மன்னியும், நமக்காக பிதானிடத்திலே பரிந்து பேசினார். அவருடைய பிள்ளைகள் நாம். நமக்குள்ளே கனி கொடுக்கிற அந்த சுபாவம் எல்லாமே இருக்கணும். அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் இருக்கிறார். அப்ப நம்ம இருதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், திரு ஏக தேவன் நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னா யோவான் 14:23 அழகா எழுதப்பட்டிருக்கு, ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்து என் வசனத்தை கை கொண்டால் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், திரு ஏக தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவாங்க. அப்போ காலைவேளை செய்தி என்ன அப்படின்னா, மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஒரு காலத்துல நான் கோவப்பட்டுட்டு இருந்தேன், ஆனா இப்போ கோவப்படக்கூடாது. ஒரு காலத்துல என்கிட்ட எரிச்சல் இருந்துச்சு, இப்போ என்கிட்ட எரிச்சல் இருக்கக்கூடாது. ஒரு காலத்துல நான் சண்டை போட்டுட்டே இருந்தேன், இப்போ நான் சண்டை போடக்கூடாது. இப்போ எனக்குள்ள அன்பு, அந்த அன்பு ஊற்றப்பட்டிருக்கு, நான் அன்பாதான் இருக்கணும். அது பைபிள் சட்டம். ஒரு முழு பைபிளை ஃபுல்லா ஃபில்டர் பண்ணி பார்த்தா அன்புல முடிஞ்சிருது. நியாயப்பிரமாணம் அன்புல முடியுது.
புதிய கற்பனை அன்புல முடியுது. முதல்ல தேவன்ட்ட அன்பு கூறணும், அப்புறம் உன்னை போல பிறனை நேசிக்கணும். அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள்ள இருக்கிறார். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அப்ப புதிய கற்பனை அப்படின்னாலே அன்பு. இன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ள அன்பு இருக்கும்போது சண்டை வராது. அன்பு இருக்கும்போது அங்க தீமையான எண்ணங்கள் இருக்காது. அன்பு கூறும்போது அங்க அக்கிரமம் இருக்காது. அன்பு கூறும்போது அங்க தேவன் வீட்டுக்குள்ள இருப்பாரு. ஒரு வீட்டுக்குள்ள 24 மணி நேரம் சண்டை போட்டுட்டே இருந்தா அந்த வீடு எப்படி இருக்கும்? ஒரு குட்டி ஒரு நரகம் மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் அன்பு கூர்ந்தா ஒரு குட்டி பரலோகம் மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ள அன்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள எல்லாமே ஆசீர்வாதம் தான். அப்ப அன்பு தான் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஏன் அப்படி சொல்றாரு? அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே. விரியன் பாம்பு குட்டின்னு என்ன அர்த்தம்? அங்க தந்திரம், மோசம் போக்குற பழைய அந்த சர்ப்பம், பொய், ஏமாத்துறது, வஞ்சிக்கிறது, இதெல்லாமே அந்த சர்ப்பத்தினுடைய குணங்கள் தான். இன்னைக்கு காலை வேளையில் நமக்கு செய்தி என்ன அப்படின்னா, மனம் திரும்பலுக்கேற்ற கனி கொடுங்கள், கனிகளை கொடுங்கள். அப்ப தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? அவர் எதிர்பார்க்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலே மற்ற எல்லாமே ஆசீர்வாதமா மாறிடும். வீடு ஆசீர்வாதமா இருக்கணுமா, குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா? ஐயா வீட்டுல சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்களே. வீட்டுக்குள்ள பையன் வாழ்க்கையிலே, மக வாழ்க்கையிலே, எங்க வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே எல்லா பக்கமும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து மன்னித்து அன்பு கூர்ந்தால் அந்த வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருப்பார். இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும் போது மற்ற எல்லா ஆசீர்வாதமும் நம்ம வீட்டுக்குள்ள வந்துடும். ஒரு முழு பைபிள் ஃபுல்லா வாசித்ததில்லை. எனக்கு ஒரு சிம்பிளா நான் யார்கிட்டயா போய் சொல்லணும் அப்படின்னா, அன்பு இருந்தா கண்டிப்பா தேவன் உங்க கூட இருப்பார். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அன்பு கூறுங்க. அன்பு கூறுறது தான் இன்னைக்கு நிறைய வீட்டுல கஷ்டமா இருக்கு. செல்போன்ல பல மணி நேரம் நம்ம பேசியிருந்தோம். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற வயசான பாட்டி, அம்மா, அப்பா, கணவன், மனைவி, பிள்ளைகள், இவங்கள்ட்ட நம்ம எவ்வளவு நேரம் பேசுறோம்? இதை அதிகமாக்குனாலே போதும். அன்பு கூறும்போது வீடு கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள தேவன் வந்துருவார். உங்க வீட்டுக்குள்ள பரலோகத்துல தேவன் வரணுமா? வீட்டுல இருக்கவங்கள்ட்ட அன்பு கூறுங்க. அதான் மனம் திரும்பலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். வீட்டுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வீடு எப்படி இருக்கும்? ரொம்ப வருத்தத்தோடு, ரொம்ப வேதனையோடு, கண்ணீரோடு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தங்க கோபமா, எரிச்சலா, சண்டை அப்படி இருக்கக்கூடாது. அன்பா இருக்கணும். ஒரு முழு பைபிள் ஃபுல்லா வாசித்ததில்ல. கடைசி ஸ்டேஜ் என்னன்னா அன்பு. முதல் ஸ்டேஜ் என்னன்னா அன்பு. பிதாவாகிய தேவன் அன்பா இருக்காரு. தம்முடைய சொந்த குமாரனே நமக்காக தந்தர்லி இவ்வளவாக அன்பு கூர்ந்தார். குமாரன் நமக்காக ஜீவனை தந்து அன்பா இருக்காரு. பரிசுத்த ஆவியானவர், அவர் பேரே அன்பின் ஆவியானவர். அன்பு கூறும்போது தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறது அன்பு தான். புதிய ஏற்பாட்டுல 2 கற்பனை, அதுவும் அன்பு தான். அதை முழுசா யாக்கோபு 2:8 அன்புல போய் முடிச்சிட்டாரு. அன்பு இருக்கும்போது அந்த வீட்டை தேவன் ஆசீர்வதிப்பார். மனம் திரும்பலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்தாப்புல நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, விரியன் பாம்பு குட்டியிலேன்னு சொல்றாருல்ல. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, சில வீட்டுல என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. தேவன் எதை தெரியுமா எதிர்பார்க்காரு? கீழ்ப்படிதல். பைபிள் ஃபுல்லா வாசித்து பார்த்ததுல கீழ்ப்படிந்தால் பரலோகம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. அதுதான் ஒரு வேதனையான காரியம். இந்த செய்தியை நம்ம கேட்கும்போது, விரியன் பாம்பு குட்டியா இருக்கும்போது அங்க ஃபுல்லா சண்டை தான் ஓடிட்டு இருக்கும். மனம் திரும்பி ஏற்ற கனி கொடுக்கும் போது
நம்ம வீட்டுக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான் இருப்பார். ஹல்லேலூயா. சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புடன் அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிற சுகிறோம்ப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே, நன்றியோடு துதிக்கிற சுகிறோம் ராஜா. கர்த்தரா இயேசு ராஜாவே, நன்றியோடு துதிக்கிற சுகிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிற சுகிறோம் ராஜா. அன்பின் ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிற சுகிறோம் ராஜா. எங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு வேலையடைங்க. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. கர்த்தர் கரந்தொட்டு ஆசீர்வதிக்கணும். ஜப விஷயம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க, துதிக்கிற விஷயம் தாங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களெல்லாம் நிரப்பி ஆசீர்வதிங்க. சகல விதமான வாசல் திறந்து கர்த்தர் நன்மையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபையை தாங்க. புதிய நாளிலும் உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க, பரிசுத்தமால் நிரப்புங்க, அக்கினி அபிஷேகத்தால் நிரப்புங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதிங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பட்டும்பா. ஆசீர்வதிங்க. பாத்திரம் நிரம்பி வெளியிட்டும். இன்னைக்குள்ள எல்லா விதமான தேவைகளை கர்த்தர் சந்திங்க. உபத்திரங்கள், அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிங்க. கர்த்தர் கூட இருங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய நாமத்துக்குள்ளே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இன்னுமாக வெளியில புறப்படுறாங்க, எல்லா விதமான வாசல் திறந்து விடுங்க. தேவைகள் சந்திக்கப்படட்டும். இந்த மாசத்தினுடைய எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிக்கணும். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டும்ப்பா. உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உண்மையா வாழுன்னு சொல்லி யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ இன்னைக்கு உள்ள எல்லா விதமான வாசல் திறந்து நன்மையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவ சமாதானம் அவங்களுடைய இதயத்தில் உண்டாகட்டும்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமையெல்லாம் உமருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் அருளி அப்ப மினிஸ்டர்களுக்கு ஜெபித்து விடுங்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.